இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சத்தியமா நான் வேணும்னே பண்ணல மாமா. திரும்ப திரும்ப போய் சொல்லாத நீ. மாமா என்ன ரொம்ப கோவமா திட்டது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. ஆனா மாமா முதல் தடவை ஆசைப்பட்டு வாங்கின அந்த போன் ஸ்லைட் என்னால வீணா போயிடுச்சு. மாமா அதுல என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் வச்சிருந்தாரோ அது எல்லாமே போயிடுச்சு. அத்தை என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா வேற ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கலாம். இப்படி மாமா மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டாங்களே, பாவம் மாமா. நான் ஒரு லூசு. அத்தை சொன்னதை கேட்டுட்டு போய் அந்த போன் ஸ்லைட்ல தண்ணி ஊத்தி கழுவிட்டேன். அறிவு இருக்கிற யாராவது அப்படி பண்ணுவாங்களா? இதுக்குதான் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முட்டாள், ஒரு முட்டாள். மாமா என்ன கோவத்துல தான் இருக்காரு போல இருக்கே. இங்க இருந்து போயிடலாம். இவ்வளவு சத்தம் போட்டோம் வேணும்னு கண்டுக்காம இருக்கா வானதி. மாமா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியும் மாமா, நீங்க மேல ரொம்ப கோவத்துல தான் இருப்பீங்க. சத்தியமா மாமா, அத்தை சொல்ற மாதிரி நான் வேணும்ல பண்ணல. தெரியாம தான் மாமா பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இங்க பாரு, நான் இப்ப அதை பத்தி பேச விரும்பல. நான் பேச வந்தது வேற விஷயம். என்ன விஷயம் மாமா? எங்க சிஇஓ இப்ப கால் பண்ணிருந்தாரு. தண்ணியில விழுந்த ஐபாட்ல இருந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் இப்ப எனக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட், விவசாயம் சம்பந்தப்பட்டது. நீ கிராமத்து பொண்ணு, உனக்கு விவசாயத்தை பத்தி நல்லா தெரியுங்கிறதால சிஇஓ உன்னையும் கூட வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட பண்ண சொன்னாரு. கட்டாயம் சொல்றமா, அவன் அந்த டெமோவை முடிக்கிறதுக்கு நீயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் அவரு மாமா வந்து சொல்லுவாருன்னு சொன்னாரோ. மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? உன்னாலதான் உதவி செய்ய முடியும்னு அவரு இதைத்தான் நம்ம கிட்ட சொன்னாரா? இத பத்தி அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிருக்கலாம். நான் கிராமத்து பொண்ணுங்கிறதுனால எனக்கு விவசாயம் தெரியும்னு அவரா முடிவு பண்ணி சொல்லிட்டாரே. ஆனா எனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே தெரியாதே. எனக்கு சமைக்க சாப்பிட மட்டும் தான் தெரியும். சிஇஓ சொல்லிட்டதுனால அவர் பேச்சை என்னால மீற முடியாது. நீ இல்லாம என்னால அந்த ப்ராஜெக்ட பண்ணவும் முடியாது. உனக்கு விவசாயம் A to Z தெரியும் தானே? நமக்கு எல்லாம் தெரியும்னு மாமா நம்புறாரே. இப்ப என்ன சொல்றது? உன்னதான் கேக்குறேன், எதுவும் சொல்லாம நிக்கிற. அவர் போன் ஸ்லேட்ட ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன்னு ஏற்கனவே மாமா கோவத்துல இருக்காரு. இப்ப நம்ம விவசாயம் தெரியாதுன்னு சொன்னா கண்டிப்பா மாமா பயங்கரமா கோவப்படுவாரு. உனக்கு விவசாயத்தை பத்தி தெரியும்ல? நல்லா தெரியும் மாமா. குட், ஓகே. நீ சின்ன வயசுல இருந்தே என்ன காதலிக்கிற தானே? ஆமா மாமா. நம்ம காதலிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தானே உண்மையான காதல்? ஆமா மாமா. நம்ம காதலிக்கிறவங்களுக்காக நம்ம எதையும் செய்யலாம்ல? ஆமா மாமா, எது வேணாலும் செய்யலாம். அப்ப எனக்காக ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். உன் உயிரெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு நீங்க என் உயிரையே கேட்டிருக்கலாம் மாமா.
என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீ என்ன உண்மையாவே காதலிக்கிறதா இருந்தா, நீ காதலிக்கிற நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தீன்னா, நான் இந்த ப்ராஜெக்ட பண்றதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். நான் இந்த ப்ராஜெக்ட சரியா பண்ணாதான் எனக்கு வேலை கிடைச்சு அமெரிக்கா போக முடியும். இதான் உங்க ஆசைனா நான் நிச்சயமா பண்றேன் மாமா. என்கிட்ட இப்படி சொல்லிட்டு என்ன உன் கூடவே இருக்க வைக்கிறதுக்காக ஏதாவது சூழ்ச்சி பண்ணன்னு வை, அப்புறம் என் வாழ்க்கையே நாசமா போயிடும். நான் அமெரிக்காவே போக முடியாது. அப்படிலாம் மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் உன்னை லைஃப் ஃபுல்லா மன்னிக்க மாட்டேன். உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். சத்யா, நீ கதவை தட்ட. அம்மா நீயே தட்டுமா. ஏய் என் தங்கம்ல, நீ தட்டுடி. நான் தட்ட முடியாது, நீயே தட்டிக்கோ. ஏய், அம்மாக்கு பயமா இருக்குதானே சொல்றேன், கொஞ்சம் தட்ட. முடியாதுமா, நீயே தட்டு. பயமா இருக்குடி, தட்டுடி. தட்டுன்னு சொல்ற, தட்டு. நானே தட்டுறேன். கதவு திறந்திருக்க மாதிரி இருக்கு. ஏய் சத்யா, ஏற்கனவே திறந்திருக்குடி. அப்பனா அப்பா உள்ளதாமா இருப்பாரு. ஐயோ, ஏய் நீ உள்ள போ, முதல்ல நீ உள்ள போ. விவரமா என்ன மாட்டி விட பாக்குறியா? நீ முதல்ல உள்ள போமா. தங்கம் இல்ல, நீ போயே. முடியாதுமா, நீயே போ. ஏன் தங்கம் போக மாட்டியா? அதேதான் நானும் கேக்குறேன், நீ போக மாட்டியா? சரி, நானே போய் தொலைறேன். ம். ஆத்தா மகமாயி, என்னை காப்பாத்துமா. என்னடி, யாரையும் காணோம்? அப்பா போட்ட மறந்துட்டு கதவை திறந்து விட்டு எங்கேயோ வெளியே போயிருப்பாரோ என்னவோ. இருக்கும் இருக்கும், அந்த அளவுக்கு கூறுக்கட்ட ஆளு தானே உங்க அப்பன். அப்பா என்னம்மா, அப்பா நம்மள பார்த்ததும் வீடே ரணகலமா ஆகும்னு நினைச்சா பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கலல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்க வேண்டியதுதான். இல்லடி, இப்பதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.